வணக்கம். 2025 ஆண்டிற்கான நாட்காட்டியினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் இன்று வெளியிட்டார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு 2025 ஆண்டிற்கான மாத காலண்டரை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் வார்டு பகுதியில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் இன்று வெளியிட்டார். பின்னர் சாரம் நிர்வாகிகளுடன் சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தேவஸ்தானத்தில் மாத காலண்டரை பூஜை செய்து பொதுமக்களுக்கு வழங்கினார். முதல் காலண்டரை நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன் கோவில் சார்பாக பெற்றுக் கொண்டார். பின்னர் பொதுமக்களுக்கு காலண்டர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஸ்கைசாட் ரவி என்கிற ராஜாராம், சுகுமாரன், சாமிநாதன், தென்றல் நகர் ரவி, கோபி, ஞான பிரகாசம் நகர் ரமேஷ், சாரம் முருகானந்தம், வர்த்தராஜன், ஜெயராஜ், அஜய் ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கவரக நதீஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வரக நதீஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் மார்கழி மாதம் ஆயிலை நட்சத்திரத்தை முன்னிட்டு அகத்திய பெருமானுக்கு குருபூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் அங்கமாக காலை 10 மணி அளவில் ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை சிறப்பு அபிஷேக ஆராதனையும், மாலை 6 மணி அளவில் வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமி சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசார் சார்பில் போக்குவரத்து குறித்த சாலையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற 20 பேருக்கு ஹெல்மெட் பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஜனவரி 1 முதல் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் ₹1000 அபராதம் என போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தவளக்குப்பம் சந்திப்பில் நடைபெற்றது. போக்குவரத்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்த 20 நபர்களுக்கு சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி இலவசமாக தலைக்கவசம் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உட்பட காவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தன்று கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்த நகராட்சியிடம் அனுமதி பெற வேண்டுமென நகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தினங்களை முன்னிட்டு நட்சத்திர ஹோட்டல்கள், இதர ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் மற்றும் பிற இடங்களில் அனுமதிக்கப்பட்ட கேளிக்கை, விருந்து மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சிகள் ஆகியவைகள் நடத்துவோர் புதுச்சேரி நகராட்சி சட்ட விதிகளின்படி அனுமதி பெற வேண்டும். உரிமம் கோருவதற்காக விண்ணப்பத்தை கேளிக்கை நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள 7 நாட்களுக்கு முன்னதாக புதுச்சேரி நகராட்சி ஆணையருக்கு விண்ணப்பித்து புதுச்சேரி நகராட்சி வருவாய் பிரிவு 11இல் கேளிக்கை உரிம கட்டணம் மற்றும் வருவாய் பிரிவு 1இல் கேளிக்கை வரியை செலுத்தி முன் அனுமதி பெற்ற பின்னர் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். கேளிக்கைக்கான நுழைவு கட்டணம் தனியாக வசூலித்தாலும் அல்லது உணவு, மதுபானம் ஆகிய கட்டணங்களில் மறைமுகமாக சேர்த்து வசூலித்தாலும் நகராட்சிக்கு வரி செலுத்த வேண்டும். அனுமதியின்றி மேற்கண்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுமேயானால் புதுச்சேரி நகராட்சிகள் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிகழ்ச்சி நிறுத்தப்படுவதுடன் அத்தகைய நிறுவனங்களின் வணிக உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்படும். நகராட்சியின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். பொதுமக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது புதுச்சேரி நகராட்சியின் தூய்மையை பாதுகாத்து ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை கண்காணிக்க நகராட்சி சார்பில் உரிய பறக்கும் படைகள் அமைக்கப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசின் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஆய்வாளர் மற்றும் தீயணைப்புத்துறை நிலை அதிகாரி பணியிடங்களுக்கு வரும் 29ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடக்கிறது. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு வரும் 29ஆம் தேதி காலை புதுச்சேரியில் 10 தேர்வு மையங்களில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
மேலும் தீயணைப்பு துறையில் நிலைய அதிகாரி பணியிடத்திற்கான தேர்வு அன்று மதியம் புதுச்சேரியில் 2 தேர்வு மையங்களில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்தேர்வுகளுக்கான அனுமதி சீட்டு recruitment.py.gov.in என்னும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களது அனுமதி சீட்டை மேற்கூறிய இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது தொடர்பாக ஏதேனும் விவரம் அல்லது உதவி தேவைப்பட்டால் தேர்வர்கள் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0413233338 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு மற்றும் முதியோர் உதவித்தொகை, திருநங்கை உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மொத்தம் 125 நபர்களுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உதவித்தொகைக்கான ஆணையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பதவி உயர்வில் விதிமீறல் நடந்திருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் 3 வாரத்தில் பதிலளிக்க புதுவை கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி கல்வித்துறையில் பணிபுரியும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற விதிமுறையை கடைபிடிக்காமல் 2011ஆம் ஆண்டு முதல் பதவி உயர்வுகளை வழங்கி வருகிறது. இதனை எதிர்த்து புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அந்த பொதுநல மனுவில் தகுதி இல்லாமல் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட பதவி உயர்வை ரத்து செய்ய வேண்டுமென குறிப்பிடப்பட்டிருந்தார். இந்த வழக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இதனை நீதிபதிகள் எஸ் சுந்தர், சுதீர்குமார் ஆகியோர் விசாரித்தனர். புதுச்சேரி அரசு சார்பாக அரசு கூடுதல் வழக்கறிஞர் வசந்தகுமார் ஆஜராகி இந்த வழக்கு ஒரு அரசு பணி சம்பந்தப்பட்ட வழக்கு, இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது, இது பொதுநல வழக்குக்கு உகந்ததல்ல என்று வாதிட்டார். அந்த வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டு தகுதி இல்லாதவர்களை ஆசிரியர் பணியிலேயே அனுமதிக்க முடியாது, சட்ட விரோதமாக நடைபெறும் செயலை நீதிமன்றம் அங்கீகரிக்காது, எனவே 3 வார காலத்திற்குள் புதுவை கல்வித்துறை இந்த வழக்கிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை 3 வாரத்துக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு தினத்தன்று மதுக்கடைகள் நள்ளிரவு 1 மணி வரை செயல்பட கலால்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுச்சேரியில் வழக்கமாக இரவு 11 மணி வரை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு மொத்த மதுபான கடைகள், ரெஸ்டோ பார்கள், திறந்தவெளி மதுபான கொண்டாட்டங்களுக்கு நள்ளிரவு 1 மணி வரை செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார் அல்லாத மொத்த மற்றும் சில்லறை மதுபான கடைகள் 31ஆம் தேதி இரவு 11 மணி முதல் 11:30 மணி வரை செயல்பட 5000 கட்டணம் செலுத்த வேண்டும். பாருடன் கூடிய மதுபான கடைகள் 11 மணிக்கு மேல் நள்ளிரவு 1 மணி வரை செயல்பட 10,000 கட்டணம். ரெஸ்டோ பார்கள் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் 1 மணி வரை செயல்பட 5,000. மதுபானத்துடன் கூடிய திறந்தவெளி நிகழ்ச்சிகளுக்கு காலை 11 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை செயல்பட 15,000 கட்டணம் செலுத்தி கலால் துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம் பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம் பாதை விரிவு சாலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 13,50,000 செலவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆபரேஷன் திரிசூல் மூலம் ரவுடிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பது, கஞ்சா விற்பனை போன்ற குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் தெற்கு பகுதி காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் காவல் ஆய்வாளர் கலைசெல்வன் தலைமையில் துணை ஆய்வாளர் கதிரேசன், உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி, குற்றப்பிரிவு வேல்முருகன் ஆகியோர் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அரியாங்குப்பம் சொர்ணா நகர் பகுதியில் உள்ள டியூஷன் சென்டர் அருகே மர்ம நபர்கள் 4 பேர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. உடனே அங்கு விரைந்து சென்ற போலீசாரை கண்டதும் அவர்கள் தப்பி ஓட்டம் பிடித்தனர். அவர்களை குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் குற்றப்பிரிவு காவலர் வேல்முருகன் ஆகியோர் நீண்ட தூரம் துரத்தி 4 பேரை மடக்கி பிடித்தனர். மடக்கி பிடித்த அவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் அரியாங்குப்பம் பிசிபி நகரை சேர்ந்த புஷ்பராஜ், ராம்குமார், தினேஷ் என்ற சொட்டு தினேஷ், விஸ்வா என்பது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 210 கிராம் காய்ந்த கஞ்சா இலை பொட்டலங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கல்வித்துறையில் பணிபுரியும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் உடற்கல்வி ஆசிரியர்கள் 2 உடற்கல்வி விரிவுரையாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி மேட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த உடற்கல்வி ஆசிரியர் சிவக்குமார் காரைக்கால் அன்னை தெரேசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு உடற்கல்வி விரிவுரையாளராகவும், கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த உடற்கல்வி ஆசிரியர் நந்தகோபால் மாகே ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு உடற்கல்வி விரிவுரையாளராகவும் நியமிக்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அதிரடியாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி செயல்பட்டு வருகிறார். புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தமிழ்நாட்டுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதலின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் 2 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 8 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி வசதி இல்லாத நகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்சம் 5 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாகவும், அதிகபட்சமாக 13 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி வசதியுடன் கூடிய பேருந்துகளில் குறைந்தபட்சம் 10 ரூபாயிலிருந்து 13 ரூபாயாகவும், அதிகபட்சமாக 26 ரூபாயிலிருந்து 34 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கான கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாகவும், விழுப்புரத்திற்கு 25 ரூபாயிலிருந்து 30 அதிகரிக்கப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் அரசு ஆரம்ப பள்ளியை ரூபாய் 24,50,000 மதிப்பில் புனரமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பல ஆண்டுகளாக போதுமான வகுப்பறை இல்லை மற்றும் மழை காலங்களில் மழைநீர் உள்ளே போவது போன்ற குறைகள் இருந்து வந்தன. கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பள்ளியின் வகுப்பறையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருந்தது. இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு உடனடியாக இந்த குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து சுமார் 24,50,000 மதிப்பில் மேற்படி அரசு ஆரம்ப பள்ளியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கி மேற்படி பணிகளை மேற்கொள்வதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியம் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள பாகூர் பகுதியில் போலி வீல் தயாரித்து நில அபகரிப்பு நடந்ததாக கூறப்படும் புகாரில் 5 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் கோயில் நிலம், தனியார் நிலங்கள் போலி உயில்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. அதன் அடிப்படையில் புதுச்சேரி உள்ளிட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் உயில்கள் சரிபார்க்கப்பட்டு அதில் போலி உயில்கள் கண்டறியப்பட்டால் சிபிசிஐடி பிரிவில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. பாகூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலி உயில்கள் உள்ளனவா என ஆய்வு நடைபெற்றது. இதில் குறிப்பிட்ட உயிலில் கைரேகைகள் மாறுபட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உயில் குறித்து பாகூர் சார் பதிவாளர் ஜெயச்சந்திரன் சிபிசிஐடி பிரிவில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலி உயில் தயாரித்ததாக சுந்தரமூர்த்தி, காந்திராஜ், செந்தில்குமார், ராமகிருஷ்ணன், அழகானந்தம் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட எல்லையம்மன் கோவில் வீதியில் ரூபாய் 17,50,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு எல்லையம்மன் கோயில் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 17,50,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறமும் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி எம்எல்ஏ நேரு கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டிசம்பர் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை ஆய்வாளர்கள் பணிக்கான எழுத்துத் தேர்வுக்கு 10 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமை செயலக தேர்வு பிரிவு அரசு சார்பு செயலர் ஜெயசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு வரும் 29ஆம் தேதி 10 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது. மேலும் தீயணைப்பு துறையில் நில அதிகாரி பணியிடத்துக்கான தேர்வானது வருகின்ற 29ஆம் தேதி புதுச்சேரியில் 2 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. தேர்வுகளுக்கான அனுமதி சீட்டு தேர்வு பிரிவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம், ராசாங்குளம் பழங்குடியினர் பகுதியில் ஆதிதிராவிட நலத்துறையின் திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு சிறப்பு முகாமை துறையின் இயக்குநர் இளங்கோவன் தொடங்கி வைத்தார். புதுவை அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக புதுவையில் உள்ள அனைத்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் சமுதாய, பொருளாதாரம், கல்வி மற்றும் இதர அம்சங்களின் முன்னேற்றம் காண பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இதனைத் தொடர்ந்து புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் அருகில் உள்ள பழங்குடியினர் கிராமமான ராசாங்குளம் பகுதியில் நல்லாட்சி வாரத்தை கடைபிடிக்கும் பொருட்டு கிராம மக்கள் மத்தியில் புதுவை அரசு செயல்படுத்தும் பழங்குடியினருக்கான நலத்திட்டத்தை கொண்டு சேர்க்கும் விதமாக விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். மேலும் இயக்குநர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியினரின் பொருளாதார மற்றும் கல்வி நிலையை நல அதிகாரிகள் மற்றும் நல ஆய்வாளர்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை பற்றி விவரமாக எடுத்து கூறி அதற்கான விண்ணப்பங்களையும் அளித்தனர். மேலும் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் முறையையும் எடுத்து கூறினர். இதன் மூலமாக முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியின மக்கள் அனைவரும் பயனடைந்தனர். முகாமினை துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் உடற்கல்வி விரிவுரையாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் 2 உடற்கல்வி விரிவுரையாளர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும், காரைக்கால் அன்னை தெரேசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் குருநாதன் நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,25,000 பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரை சேர்ந்தவர் ரமேஷ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் ரூபாய் 2 லட்சம் வரை கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டுமென கூறினார். இதை நம்பி ரமேஷ் மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு 55,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். வைத்திக்குப்பத்தை சேர்ந்த அலோக் குமார் சாஹி என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்
வங்கி அதிகாரி போல் பேசினார். அதை நம்பிய குமார் சாஹி தனது வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்தார். இதையடுத்து அவரது வங்கி கணக்கில் இருந்து 50,000 எடுக்கப்பட்டது. இதேபோல் திருக்கனூர் அருள்ராஜ் 2,500, தர்மபுரி சோபியா 1,800, காரைக்கால் அருண்ராஜ் ராயப்பன் 5,500, தவளக்குப்பம் மாணிக்கம் 2,809, அரியாங்குப்பம் சண்முகநகர் சசிகலா 9,000 என மொத்தம் 7 பேர் 1,25,889 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.